இப்போ உங்க தேவைகள், நீங்க உங்க தேவைகளை வரக்கூடிய வருமானத்திலிருந்து பிளான் பண்ணுங்க. இஎம்ஐயை வச்சு பிளான் பண்ணாதீங்க. நீங்க வில்லேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கட்டுறது ஒரு பெரிய பிசினஸ் தான் இருக்கு. முதல்ல இந்த சீட்டு கட்டுறது இது ஒரு இல்லீகல் பிசினஸ். அதனால முதல்ல நம்ம எங்க சேவிக்க கூடாதுன்றது நம்ம பார்க்கணும். நம்பர் 2, சேவிப்பு வெறும் காசாக வச்சிருக்கிறது. நம்பர் 3 யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து. இந்த மூணுமே நிறைய ரிஸ்கோட. அதே போல் இஎம்ஐயை வச்சு வீடு வாங்கிறது நாட் அன் அட்வைசபிள் திங். நீங்கள் வீடு வாங்கும்போது இனஃப் சேவிங்ஸை வச்சுருங்க. ஒரு இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே போயிடும், அதனால் கடன் வாங்கிக்கலான்னு. கடன் வாங்கி கண்ணுக்கு தெரியாமல் போது வேணாம், கண்ணுக்கு தெரிஞ்சே சேமிங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல பொருளாதார நிபுணர் ப்ரொஃபசர் பிரபாகரன் அவர்கள் இணைச்சிருக்காங்க. இந்த வீடியோ யாருக்கானதா பலனா இருக்கும் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணலாம், எங்க சேவிங்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க பல நேர்காணல்ல நம்ம பேரும் பேசியிருக்கோம். இந்த சேவிங்ஸ் பத்தி நீங்க பேசிட்டே இருக்கிறது தொடர்ந்து மக்கள் ரசிச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய இல்லை லோயர் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு ஸ்கீமில் இப்போ எஸ்ஐபியில் போடுறதா இருக்கட்டும், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு பக்கம் போடுறதா இருக்கட்டும், இல்லை லேண்டில் போடுறதா இருக்கட்டும், இல்லை கண்ணுக்கே தெரியாத விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஆனால் இங்கே பலரும் காலகாலமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களை பின்பற்றிக்கிட்டே வராங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரியான சேவிங்ஸ் இருக்குது, எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க பல இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த விஷயங்களை பத்தி நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்தீங்கம்மா. இப்போ சேவிங்ஸ்ன்றது இந்த லோயர் மிடில் கிளாஸ் இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி நம்ம திங்க் பண்ணலாமா. முதல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி சேவிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அம்மா ஒரு 5 டப்பால போட்டு சேவிக்கிறது, இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட அது கொடுக்கறது, அவங்க நல்ல ஊரில் பெரியவங்களா இருக்கிறவங்க கிட்ட, இல்லைன்னா நிறைய தொகை வேணும்னு சொல்லி வரும்போது ஒரு சீட்டை கட்டுறது. நீங்கள் வில்லேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கட்டுறது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது. முதல்ல இந்த சீட்டு கட்டுறது இது ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்மா. இது கவர்மெண்ட்டோடைய ஆர்பிஐயோடைய பெர்மிஷன் வாங்கி பண்ணுறது ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. அதனால் ஆனால் இது இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் போட்டு அந்த சீட்டை வாங்கின பிறகு ஒருவேளை அவர் அந்த பணம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1980 இப்போ வரைக்கும் வந்தக்கூடிய கேசஸில் 1-2 கேஸில் தான் ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்டேருந்து ரிகவர் பண்ண முடியாது. யாருக்கிட்டுமே ரிகவர் பண்ண முடியறதில்ல. அதனால் முதல்ல நம்ம எங்கே சேவிக்க கூடாதுன்றது நம்ம பார்க்கணும். நம்பர் 2, சேவிப்பு வெறும் காசாக வச்சிருக்கிறது வீட்டில். நம்பர் 3 யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து வைக்கிறது. இந்த மூணுமே நிறைய ரிஸ்கோட சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு இன்கம் இங்கே லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்கம் கான்ஸ்டண்ட்டாக வராது. கான்ஸ்டன்ட்னா ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரும்ன்றது நமக்கு அவ்வளோவா ஐடியா இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மராக இருந்தீங்கன்னு வச்சுங்க, 4 மாதத்துக்கு அப்பால் தான் தெரியும் உங்களுக்கு இன்கம் வருதா இல்லைன்னா லாஸ் வருதான்னு சொல்லி. அதனால் கான்ஸ்டன்ட் இன்கம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸு, ஒரு 2 அனிமல்ஸ், கவ்வோ பஃபலோவோ எடுத்துக்கிட்டு
அதனுடைய பாலை கொடுத்து எவ்ரி டே பால் வந்து எவ்ரிடே இன்கம் கொடுக்கும். ஏன்னா வந்து லோ வேல்யூ ப்ராடக்ட், பாலை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த மந்த்துக்கு வேண்டிய டேக்கு வேண்டிய பணம் கிடைக்கும். இப்போ இந்த பணம் எல்லாமே சின்ன சின்னதாக வருது. நான் எங்கேயாவது ஒரு பேங்க்கில் போடணும்னா ஜென்ரல் பேங்க்கில் போடும்போது நீங்கள் ரூ. 100 200 இதெல்லாம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரூ. 100 கூட நீங்கள் கொடுக்கலாம். ரூ. 100 நீங்கள் கொடுக்கலாம், ரூ. 200 கொடுக்கலாம், ரூ. 300 கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட எப்போ சின்ன சின்ன மணி இருக்கோ அதை போட்டுடலாம். அதுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய இன்கம், அதனால தான் எர்லி ஸ்டேஜ். இப்போ அந்த அம்மாவோ இல்லைனா அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய மெம்பரோ மாதத்துக்கு ரூ. 500 போட்டால் ஒரு வருஷத்தில் ரூ. 6000 வரும் ரிக்கரிங் டெபாசிட்டில். ரிக்கரிங் டெபாசிட்டில் மினிமம் மாதத்துக்கு ரூ. 500 போடணும். போட்டிங்கன்னா 6000 ப்ளஸ் உங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து மாதத்துக்கு ரூ. 500 6000 வருது. இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நீங்கள் வந்து அது எப்போ தொடணும்னா அந்த பணம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் மட்டும் தொடக்கூடாது. நீங்கள் அதை எப்போ தொடணும்னா ஓன்லி வென் யூ ஆர் 40 இயர்ஸில் ரிட்டையர் ஆகும்போது, சரி நான் 60 வயசில் நான் ரிட்டையர் ஆயிடுறேன், அப்போ நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த 6000 ரெனியூ பண்ணி நீங்கள் இந்த 6000 20 மடங்காக மாறிடும். ஓகே. அப்போனா என்ன ஆகுது? இப்போ ஒரு வருஷமும் 6000 போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ப்ராபபிளி ஒரு நல்ல சம் 40 வருடத்துக்கு பிறகு நல்ல சம் கிடைக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் தேவைகள், நீங்கள் வந்து உங்கள் தேவைகளை வரக்கூடிய வருமானத்திலிருந்து பிளான் பண்ணுங்க. இஎம்ஐயை வச்சு பிளான் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா ரொம்ப எளிமையான வேலைக்கு போகிறாங்க. இந்த எளிமையான வேலைக்கு போகும்போது மந்த்லி சம்பளம் ஒரு அப்பா தான் வேலைக்கு போகிறாருன்னா 25,000 அதுவும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ சடனாக போய் ஒரு 2 வீலர் வாங்குவதோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவதோ இஎம்ஐ கொடுக்குறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போய் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம செய்கிற தப்பு. இதனால தான் சடனாக ஏதாவது வாங்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய சேமிப்பை முதல்ல பிளான் பண்ணுங்கள். பிஹேவியரல் ஃபைனான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது தனியாக இந்த 500 rupees தனியாக போட்டு வைங்க. ஒரு இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே போயிடும், அதனால் கடன் வாங்கிக்கலான்னு. கடன் வாங்கி கண்ணுக்கு தெரியாமல் போகிறது வேணாம், கண்ணுக்கு தெரிஞ்சே சேமிங்க. கண்ணுக்கு தெரியாமலேயே கடனில் அப்பப்போ போயிடும், மாதத்துக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அது அப்போல்லாம் நமக்கு தெரியாமல். நீங்கள் வந்து சேவிங்ஸை முதல்ல பிளான் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மாதத்துக்கு 25,000 வருது. ஆனால் நீங்கள் 4 மாதம் பாருங்கள், 25,000 ஒரு தடவை வரும், 30,000 ஒரு தடவை வரும், 15,000 ஒரு தடவை வரும், கம்மி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். டோட்டலாக ஒரு 6 மாதத்துக்கு எவ்வளோ வருது ஆவரேஜுன்னு பார்த்துக்குங்க. அதில் மினிமம் 20% சேவ் பண்ணுங்க முதல்ல. இந்த சேவ் பண்ண பணத்தில் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும். இப்போ எஜுகேஷன், நீங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய பேசிக் எக்ஸ்பெண்டிச்சர். தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஆஸ் ஆன் டுடே மினிமம் 5 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டரில் 3லேருந்து 5 கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது. 90% ஆஃப் த பிளேசஸ் அந்த இடத்துக்கு போங்க. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு நீங்கள் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதில் வந்து 1,50,000 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ். அதே மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் செக்கப்புக்கு போங்க.
இது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்களுடைய ரேஷன் பொருட்கள் இது எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20% சேவ் பண்ணலாம். இப்போ உங்களுடைய இன்கம் வந்து 25,000 ரூபாய். இது தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் இப்போ ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3 லட்சம் ரூபாய் வருது. ஒரு ஃபேமிலிக்கு 3 லட்சம் ரூபாய் வருதுன்னா, ஒருவேளை 2 பேரும் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் வருதுன்னா இம்மீடியட்டாக அதில் 20% சேவ் பண்ணிங்கன்னா 40,000 சேவ் பண்ணலாம் ஒரு வருஷத்தில். இப்போ இந்த குழந்தைங்களை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த பணம்? முதல்ல வந்து ரிகரிங் டெபாசிட்டு. நம்பர் 2, பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா 21 வயசில் நீங்கள் வந்து 500 என்ன கையில் இருக்கோ அது போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 8.2% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அதனால் அந்த மேரேஜுக்கோ எஜுகேஷனுக்கோ அந்த 21 இயர்ஸ் ஆகும்போது அப்போ ஒரு நல்ல பணம் வரும். நடுவில் எங்காவது பணம் தேவைப்பட்டதுன்னா இதையே நம்ம ஒரு இதுவாக காட்டி, இது செக்யூரிட்டியாக காட்டி அதிலேருந்து பணம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன் அண்ட் நீட். எளிமையாக இருக்கலாம், ஆனால் டர்ட்டியாக இருக்கக்கூடாது. எளிமையாகவும் இருக்கும், ஆனால் டர்ட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய எக்ஸ்பென்சஸும் இந்த இன்கமும் இது ரெண்டுத்தையும் அப்படியே போகும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட் இன்கம் ஸ்டேட்டஸுக்கு போகணுன்னா 30 வருஷம் இருந்தால் போகிறோம். லோயஸ்ட் இன்கம் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க 30 வருஷத்தில் ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சர்வே எடுத்தோன்னா, நாங்களே ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். இப்போ ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால் அவங்க எல்லாமே வில்லேஜஸில் ஃபார்மர்ஸாவோ லோயர் எம்ப்ளாய்டு பீப்புளாகவோ இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே நவ் தே ஹவ் கம் டு, இது வந்து ஜெனரேஷனல் இன்கம் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷனல் இன்கம் க்ரோத்துக்கு காரணம் என்னென்னா, மீனிங் என்னென்னா, பிகாஸ் தே ஹாவ் பிகம் சேவிங்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்க. இந்த சேவிங்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனாக க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் உதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு இருந்து இமீடியட் இம்பல்ஸ் பையிங், பார்த்த உடனே வாங்கணும்னு தோணக்கூடிய திங்ஸை வாங்காதீங்க. நமக்கு இது என்ன தேவைப்படுமா இல்லையா, நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் வெயிட் பண்ண பிறகு எஸ் இது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தான் வாங்குங்க. இப்போ நான் ஒரு பொருள் இன்னைக்கு பஜாரில் பார்த்தேன், இந்த ஃப்ளாஸ்கை பார்த்தேன். சரி, இந்த ஃப்ளாஸ்குடைய டிஃப்ரெண்ட் இது என்னென்ன இருக்குது, எது லோயஸ்ட்டாக இருக்குது, அது குவாலிட்டி என்ன, சிம்பிள் செல்ஃபோனில் நீங்கள் பார்த்து அதனுடைய குவாலிட்டி பேராமீட்டர்ஸில் பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணால் உலகத்தில் எஸ்பெஷலி ஸ்வீடன், நார்வே, இந்த கண்ட்ரியில் எல்லாம் லோயஸ்ட் ஸ்டேட்டாவில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்ல பேங்க்குக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது நம்ம நாட்டில். அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஆல்சோ எ பேங்க். போஸ்டல் பேங்க்னே இருக்குது. அதில் உலகத்திலேயே போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பேங்காக செயல்படுற ஒரே ஒரு இடம் இந்தியா தான். அதே போல் பேங்க்கில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து மிக அதிகமாக முதல்ல ஆரம்பித்தது போஸ்ட் ஆஃபீஸில் தான். அதனால் உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இவ்வளோ கோடி நடக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் ஒரே 3 நாளில் அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே டேலி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். அதே மாதிரி ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் பேங்க்கே திவாலாகலாம், ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாமே பின்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக டிஃபால்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங்ஸில் டிஃபால்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பணம் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா திருப்பி நாட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதை முதல்
ஆரம்பமாக வச்சுருங்க. ஓரளவுக்கு வந்த பிறகு அடுத்தது நீங்கள் பேங்க்குக்கு போய் இடிஎஃப்ஸ், கோல்டு இடிஎஃப். கோல்டு இடிஎஃப்னா என்னென்னா, இப்போ நீங்கள் கோல்டு இடிஎஃப்பில் 5000 ரூபாய் போடுறீங்க. உங்களை மாதிரி ஒரு 10 பேர் போட்டிருப்பாங்க கோல்டு இடிஎஃப்ல. அது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க வந்து கோல்டு வாங்கி வச்சுடுவாங்க. இப்போ இந்த கோல்டு விலை ஏற 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 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கோல்டு இடிஎஃப் இப்போ வாங்கினீங்கன்னா அவங்களும் ஈக்குவலண்ட் கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் ஆன பிறகு கோல்டு விலை டபுள் ஆகிடுச்சுன்னு வச்சிங்க, உங்களுடைய இதுவும் டபுள் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இப்போ பணம் எடுக்கும்போது இப்போ 10 ரூபா போட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆன பிறகு 20 ரூபாவே எடுத்துக்கலாம். அதனால் போன தடவை கோல்டு இடிஎஃப்பில் கோல்டில் நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா அப்ராக்சிமேட்லி 69% ரிட்டர்ன் வந்தது. அதே மாதிரி இந்த இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸ் விற்பாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதை எல்லாமே நீங்கள் சேஃபாக வச்சுருக்கணும். இதையெல்லாம் சேஃபாக வச்சுருந்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வர்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ 2026 இனி வரைக்கும் பண்ணலைன்னா இதில் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வருது. பெனிஃபிட் வரும்போது நீங்கள் யாருக்கிட்டேயுமே போக வேணாம், நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு இருக்குது. அதில் போட்டிங்கன்னா 8.2%, 30 லட்சத்து வரைக்கும் போடலாம். நீங்கள் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு ஒருவேளை 10 லட்சம் வந்ததுன்னா அதில் போடுங்க. குவார்ட்டர்லி உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இனிஷியலாக போட்ட பணத்தை அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஏர்னிங் வந்து நம்மளை நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எதுக்காக ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். உங்களுடைய புக்கில் எடுத்த உடனே சேவிங்ஸ்ன்னு எழுதிக்கிங்க. எவ்வரி மாதமும் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எவ்வரி மந்த்தையும் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், அந்த சேவிங்ஸில் எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். உலகத்தில் ரிச்சஸ்ட் மென் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு புக்கை எடுத்துகிட்டு எழுதி வைங்க. அதே போல் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், அவர் சொல்கிற ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் சன் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டார், அவர் வந்து ஒர்க் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு, அப்போது அதை கேட்டு பாருங்கள். அதே போல் இஎம்ஐயை வச்சு வீடு வாங்கிறது வந்து நாட் அன் அட்வைசபிள் திங். நீங்கள் வீடு வாங்கும்போது இனஃப் சேவிங்ஸை வச்சுருங்க. ஒரு 5 லட்ச ரூபாவோ 6 லட்ச ரூபாவோ சேவிங் ஆன பிறகு அதை எடுத்து ஒரு வீடு பிளாட் வாங்கலாம். அதுக்கடுத்தது அதில் வீடு கட்டுறதுக்கு அதர் 5-6 லேக்ஸ் சேவ் பண்ணி அப்போ கட்டலாம். உங்களுக்கு கடனில்லாத வாழ்க்கையாக இருக்கணுமே, இல்லைன்னா கடனுன்றது வந்து ஒரு சுமையாக அமையும். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவில் 42% கடனில் இருக்காங்க. எனக்கு 100 ரூபா வருதுன்னா 42% நான் கடனில் இருக்கேன். கடனில் இருக்கும்போது இருக்கிற உங்களுடைய மனம் வந்து அது வந்து எப்போவுமே உங்கள் தலைமையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கடன் வாங்கி எந்த விஷயத்திலும் இஎம்ஐயோ இதுவோ போக வேண்டாம். சேவ் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக பெட்டர் லைஃப்பில் இருக்கலாம். இதுதான் என்னுடைய அட்வைஸ். இது உலகத்தில் இருக்கிற எல்லா எக்கானமிஸ் பார்க்கும்போது இந்த சேவிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த கண்ட்ரிஸ் சைனா ஒன்று, இந்தியா இது வேரியஸ் அதர் கண்ட்ரீஸில் சேவிங் நிறைய அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த நார்டிக் கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரீஸ்லேயும் நிறைய வந்திருக்கு. அதனால் சேவ் பண்ணுங்கள், நன்றாக இருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.